பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய தேவனுக்கும் வார்த்தையாகிய இயேசுவுக்கும் வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் சதா காலம் கடமகிமை துதி உண்டாயிருப்பதாக. இந்த ஆண்டவருடைய மகத்தான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிற உங்களை அவரை வாழ்த்துகிறேன். எப்பவும் போல நாம் வெளிப்பத்தின விசேஷ ஆய்வுக்கு நேராக கடந்து போகிறோம். போன பகுதியில் நம்ம படித்தோம் 7 கோப கலசங்கள் குறித்து நம்ம படித்தோம். அதை கொஞ்சம் பார்ப்போம். வெளிப்பத்தின விசேஷம் 15:7 அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்து. அப்போ 7 என்பது உங்களுக்கு பொதுவாக நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பூரண நிலையை, பூரண செயல்பாடை, பூரண சிந்தையை, பூரண பார்வையை, பூரண முடிவை, பூரணத்துவத்தை குறிக்கின்ற விஷயமா இருக்கு. ரைட். இப்போ 7 தேவனுடைய கோபாக்கினால் நிறைந்த, இதுக்கு முதல்ல நம்ம பார்த்தோம் வலுசற்பத்தினுடைய கோபம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? தேவனுடைய கோபம். போன எபிசோடில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த தேவனுடைய கோபத்தால் நிறைந்த கோபகலசங்கள் 7. அப்போ அது ஊற்றப்படுகிறது என்று சொல்லி, இப்போ இதனுடைய பொருள் விளக்கம் கூட நம்ம போன முறை என்னென்னு பார்த்தோம். 7 கோபகலசமும் ஊற்றப்படுவது வாதைகளுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. இந்த வாதைகள் 7 கோபகலசம் என்பது அவருடைய கோபத்தால் நிறைந்த பாத்திரம் என்று வைத்துக்கொள்ளலாம், இல்லையா? எல்லாமே உருவகப்படுத்தி பேசப்படுவது தான். பவுல்ஸ் மூலம் ஊற்றப்படுகின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், முதல் கிண்ணம், முதலாவது கோபகலசம், மிருகத்தின் முத்திரையை உடையவர்களுக்கு கொடிய புண்கள் உண்டாகிறது. ஆண்டுடைய கோபத்தால் அன்றைக்கு அந்த கிறிஸ்துவுக்கு ஒத்துப்போய் அந்த முத்திரையை ஏற்றுக்கொள்வது கொடிய புண்கள். இரண்டாவது கோபகலசம் என்ன நடக்குது? கடல் தண்ணீர் இரத்தமாக மாறுகிறது. அதாவது வானையும் பூமியையும் கடலையும் நான் தான் ஆள்றேன்னு சொல்லுகிற அந்த கிறிஸ்துக்கு முன்னாடி கர்த்தர் தான் சிருஷ்டிகர் என்பதை வெளிப்படுத்த, இதுக்கு மேலே நீ ஒன்றுமே செய்ய முடியாது சொல்கிறதுக்கு ஆண்டவர் அதன் வாயிலாக அவனுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஸ்தம்பிக்க செய்கிறார். அவருடைய கோபத்தை வெளிப்பட கடல் இரத்தமாக மாறுகிறது. மூன்றாம் கிண்ணம் பாருங்கள், ஆறுகளும் நீரூற்றுகளும் இரத்தமாக. அடுத்த நீர்நிலை ஆறுகளும் நீரூற்றுகளும். அப்போ ஊருக்குள்ளே வருகிற தொழில்நுட்ப ரீதியாக, விவசாய ரீதியாக, மின்சார தயாரிப்பு ரீதியாக வரக்கூடிய இந்த ஆறுகள், இல்லையா, குடிநீர் ரீதியாக இப்படியெல்லாம் மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பெரும் ஆளுமை, தண்ணீருக்குள்ளே மனிதனுடைய ஆளுமை இருக்கிறது. அதில் நீரூற்று இரத்தமாக மாறுது. நான்காம் கோபகலசம் என்ன செய்து பாருங்கள், சூரியன் மக்களை கொடிய பயங்கரமான புண்களால் அந்த ரேடியேஷன், அந்த அல்ட்ரா வயலட் அந்த ரேஸ் மனிதனை மிகவும் மனிதனுடைய உடலுக்கு ஆபத்தானதாய் மாறுது. அதனுடைய உக்கிரம் அதிகமாகுது. இன்றைக்கே நமக்கு வெயில் தாங்க முடியலன்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது கோபகலசம். அப்போ இதெல்லாம் என்னென்னா, இந்த இயற்கையை வைத்து கடவுள் தம்முடைய கோபத்தை இயற்கை வழியாக வெளிப்படுத்துகிறார். அவர் யார்? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவருடைய உத்தரவால், அவருடைய வார்த்தையால் தான் இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்கு. இதை அவனுக்கு புரிய வைக்கணும். அவன் ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே நான் அசைய முடியாது, ஏன்னா இந்த பிரபஞ்சமே எனக்கு எதிராக சுற்றி நிற்கிது, கடவுளுடைய கரத்தின் விரல்களை எல்லாம் அப்படின்னு அவன் பயப்படணும்னு நினைக்கணும். கர்த்தருடைய சர்வ வல்லமை உள்ள மகா மேன்மையான அந்த ஆண்டவருடைய உக்கிர கோபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 5ஆம் கிண்ணம், மிருகத்தின் சிங்காசனம் இருளாகிறது. அப்போ 4ஆம் கிண்ணம் வரைக்கும் போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ மிருகத்தின் சிங்காசனம் இருளாகிறதுனா அவனுடைய ஆட்சி செயலிழந்து போவதற்கு பொருள். அந்த கிறிஸ்துடைய ஆட்சி செயலிழந்து போகிறது. ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ நாளாக இந்த 7 வருஷ காலமாக நீ எத்தனை வார்த்தை பேசின, எத்தனை ஆட்டம் ஆடின, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களையும் கையில் போட்டு, இல்லையா, இராணுவ அமைப்புகளை கையில் போட்டு எல்லா விதமான சர்வ அதிகாரியாக காட்டிக்கொண்டு மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழித்தொழித்து தன்னை மட்டுமே மிகைப்படுத்தி மற்றவர்களை ஏமாற்றி, குறிப்பாக யூதர்களை ஏமாற்றி, இவ்வளவும் செய்து உன்னுடைய ஆட்சியை நிறுத்தி அற்புதங்கள் செய்து எல்லாரையும் நம்ப வைத்து மாய மந்திரங்களுக்குள்ளே நிறுத்திக்கிட்டு இருந்த, இல்லையா? இப்போ எங்கே கை வைக்கணும்? கை வைக்கிற பாருங்கள், சிங்காசனம் இருளாகுது. ஏன்னா சிங்காசனம் வெளிச்சமாக இருக்கிற கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் மக்கள் நம்பினாங்க. அரசாங்கங்கள் கையொப்ப போட்டுச்சு. இவருடைய அந்த ஆளுமைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எல்லாமே நடந்துச்சு.
அப்போ அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோபோட்டு ஏஐகள் மூலமாக தான் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அப்போ கிறிஸ்தவர்கள்லாம் யாரும் அவனுடைய முத்திரையை மறுத்துட்டு அன்றைக்கி, அதாவது மணவாளனாய் வரப்போகின்ற ஆண்டுடைய வருகையிலே மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுகிற யாருன்னு தெரியாது, அந்த கூட்டம் தவிர்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிச்சம் இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டவர்கள் சொல்லப்படுகிறார்கள். சிலர் காலத்தால் அவர்கள் மரணத்தை சந்திக்கலாம். அது போக கைவிடப்பட்டவர்கள் மீதி இருக்கிறவர்கள் எல்லோருமே இந்த ஆட்சியிலே மாட்டிக்கொள்வாங்க. இவர்கள் இப்பொழுது சிக்கும்போது அப்படியும் போனால் போக விட மாட்டார். அங்கே மனம் திரும்புகிறவர்கள், அங்கே ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், அங்கே உணர்வடைகிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வெறுமனே மனஸ்தாபப்பட்டு ஓடாமல் மனம் கசந்து உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக அந்த அர்ப்பணம் உள்ளவர்களை கடவுள் பிரித்து அவங்களுக்காக அவர் வழக்காடுறார். அந்த இடத்துல அந்த கிறிஸ்துவ ஸ்தம்பிக்க பண்ணுறார். அப்போ சிங்காசனம் இருளாகிறது. நம்முடைய ஆண்டவருடைய சிங்காசனம் நித்திய சிங்காசனம், என்றென்றைக்கும் அவரே விளக்காய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பார்த்தீங்களா? நித்திய விளக்காய் இருக்கிறார், அங்கே வெளிச்சம். ஆகையினால் இங்கே ஸ்தம்பித்து போகிறதை குறிக்கிறது. 6வது கோபகலசம், ஐப்ராத்து நதி வற்றி போகிறது. ஐப்ராத்து நதி உலகத்தில் மிக புகழ் வாய்ந்த நதி மட்டுமல்ல, மிக பன்மை உள்ள, மிக பண்டைய காலத்திலே, பொதுவாக நீங்கள் ஆதியாகமத்திலேயே ஆண்டவர் ஆதி மனிதனை படைக்கும் போதே இந்த ஐப்ராத்து நதியை படைச்சிருக்கிறாரு, மனுஷனுக்கு முன்னாடியே அப்படிங்கிறது நம்ம பைபிளில் பார்க்குறோம். இந்த ஐப்ராத்து நதி அந்த அளவுக்கு ஒரு பழமை வாய்ந்த, புகழ் வாய்ந்த, அற்புதமான, யூப்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஐப்ராத்து நதி வற்றி போகிறது. இந்த ஐப்ராத்து உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஐப்ராத்தை கடக்கும்போது தான் ஆபிரகாம் என்ன ஆகிறாரு? அப்ராமா இருந்தவர் அப்ரஹாமா மாறுறார். ஆகையினாலே இந்த இடத்துல அவர் எபிரேயர், அதுக்கப்புறம் தான் அவருக்கு விருத்த சேதனம், அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேலுக்கு ஒரு விசுவாச தந்தை என்ற நிலையில் ஐப்ராத்தை கடந்தார். அப்போ மனித நாகரிகங்கள் நதியோர நாகரிகங்கள்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அது இங்கே ஐப்ராத்து நதி வற்றி போகிறது. அப்போ என்ன அர்த்தம்? நதியை ஒட்டிய சகல காரியங்களும் ஆண்டோடைய கோபத்தினாலே செழிப்பின் பகுதிகள் எல்லாம் என்ன ஆகிட போகுது? காஞ்சி கருவாடாக போகுது, எல்லாம் கரியாக போகுது. ஆண்டவர் இந்த இயற்கையில் எல்லாத்தையும், செயல்படுகிற எல்லாத்தையும் ஸ்தம்பிக்க பண்ணுறார் பாருங்கள். எல்லாமே உதாரணத்துக்கு நம்ம ஷட் டவுன் பண்ணால் எப்படி இருக்கும், ஸ்ட்ரைக் பண்ணால் எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ நிறைய நாடுகளில் உத்தரவு இல்லையா போடுவாங்க, என்னது, வெளியில் யாரும் வரக்கூடாது, அரசாங்கமே உத்தரவிடும், அவசர கால சட்டம் அப்படின்னு சொல்லி போடும். யாரும் எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும் வாழ்க்கையை. இதை மாதிரி ஆண்டவர் அங்கே ஸ்தம்பிக்க பண்ணுறார். யாரை? அந்திகிறிஸ்துடைய ஆட்சியை தன்னுடைய 7 கோப கலசங்களால். அதில் ஐப்ராத்து நதி 6ஆம் கோப கலசத்தின் மூலமாக ஊற்றப்படும் பொழுது ஐப்ராத்து நதியில் இருக்கிற தண்ணீர் அவ்வளவு வற்றி காய்ந்து போகுது. அப்போ அதை அண்டி இருக்கிற, ஒட்டி இருக்கிற எல்லா விவசாய நிலங்களும் இல்லையா, மனித வாழ்வாதாரமாக இருக்கிற எல்லாமே பாருங்கள், சமுத்திரம் இரத்தமாக மாறுது. ஆறுகள், நீரூற்றுகள் எல்லாம் என்ன ஆயிடுது? இரத்தமாக மாறுது. எந்த ஆதாரத்தை நீ பார்க்க முடியாது. இப்போ ஐப்ராத்து நதி வற்றி போகுது. தேவனால் எல்லாம் கூடுங்கிறத இப்போ எப்போ இருந்தோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. யாரும் நம்புறதா இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். என் தேவன் எனக்கா யாவையும் செய்து முடித்தார், அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். மனிதனால் கூடாதது தான் தேவனால் கூடும் என்றார். ஆகையினால நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அது வற்றி போகும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகையினால யார் ரொம்ப துள்ள முடியாது ரொம்ப காலத்துக்கு. இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு உள்ள செய்தி என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு விரோதமாக, அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, அவருடைய வசனத்துக்கு விரோதமாக, அவருடைய சரீரமாகிய சபைக்கு விரோதமாக இல்லையா
ஒன்றும் எழும்ப முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. எப்படி சொன்னார்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால் சபை கர்த்தருடைய வார்த்தைக்குள் வாழுகிற அந்த ஸ்திரத்தன்மை உறுதியாக நிற்கும். கர்த்தரோடு கர்த்தருடைய வார்த்தை. அதுக்காக வருகிற ஆட்டங்கள், பாட்டங்கள், கொண்டாட்டங்கள் வேதத்துக்கு விரோதமாக, வேத மொழிபெயர்ப்புகளுக்கு விரோதமாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு விரோதமாக, பரிசுத்த நடக்கைகளுக்கு விரோதமாக, இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா நம்ம பைபிளில் பார்க்குறோம் அந்தி கிறிஸ்து தான் வருவான்னு. இப்போ நீங்கள் ஒன்று நான் சொல்கிறது அதிர்ச்சி அடைவீங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள். பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களே இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமாகவும் புறம்பாகவும் புரட்டாகவும் பேசுகிறார்கள் என்பதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இல்லையா? கள்ள தீர்க்கதரிசிகள் எங்கேருந்து வருவாங்க? வெளியிருந்தெல்லாம் புற மதத்திலிருந்து வரமாட்டாங்க, வெளியிலிருந்து வரமாட்டாங்க. வேதத்தை அறிந்தவர்களும் தங்களை ஊழியக்காரர்கள் என்றும் தங்களை முன்னோடிகள் என்றும் காட்டிக்கொண்ட, தங்களை தீர்க்கதரிசின்னு காட்டிக்கொள்ளுகிறவர்கள் தான் கடைசி நாட்களில், இந்த நாட்களில் கள்ள தீர்க்க தரிசனங்கள், வேத புரட்டுகள் எல்லாம் புறப்பட்டு வரும். இதெல்லாம் எங்கேருந்து வரும்ன்றதை புரிஞ்சுக்குங்க. இதை தான் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. நான் தைரியமாக சொல்லுகிறேன், உண்மையாக சொல்லுகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் தேவனுடையவர்கள் என்றும் ஊழியக்காரர்கள் என்றும் போட்டுக்கொண்ட போர்வை எல்லாம் ஒரு நாள் களையும், சாயம் ஒரு நாள் வெளுக்கும். உங்களுக்கு என்றைக்கு வசனத்தின் வெளிச்சம் இருக்கோ அன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் பகுத்து பார்ப்பீங்க. இன்றைக்குள்ள சூழல் அதுதான். இன்றைக்கி கிறிஸ்தவம் எனக்கு ரொம்ப சரியான துக்கமாக இருக்குது. வசனத்தை விட்டு சபைகள் வழி விலகி போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்ற ஒரு மதமும் ஒரு அமைப்புமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரபலமாகி இருக்கிறதே ஒழிய, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்குவப்பட்டு வருகைக்கு ஆயத்தப்பட பரிசுத்தப்பட வேண்டிய அந்த மகத்தான கர்த்தருடைய திட்டத்திலே, அந்த ரட்சிப்பினுடைய திட்டமே அதுதான். தங்களை இணைத்து கொள்ளாமல் லௌகீகத்தினாலும் பலவிதமான உலக காரியத்தினாலும் தங்களை ஈடுபடுத்தி வாழ்ந்து கொண்டு இதெல்லாம் ஸ்தம்பிக்குங்கிறத மறந்துடக்கூடாது. எல்லாம் ஸ்தம்பிச்சிடும். ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாமே ஸ்தம்பித்து போய் நிற்கும். அதனாலே ஆட்டம் ஆடுகிற அரசாங்கங்கள், கோஷம் போடுகின்ற அரசியல்வாதிகள், இல்லையா, ஓட்டை வாயை வைத்து கொண்டு ஒழுக்கு குவளையில் ஓத்துகிற வார்த்தைகளை கொட்டுகின்ற பல தங்களை அறிஞர்களாக சொல்லிக்கொண்டு நினைக்கிற அல்லது அரசியல்வாதிகளாக சொல்லிக்கொண்டு மேடை பேச்செல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற வேதத்துக்கு விரோதமாக, வேதமே தெரியாமல், கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தரை பற்றி தெரியாமல், சத்தியத்துக்கு விரோதமாக, சத்தியத்தை பற்றி தெரியாமல் இந்த ஒழுக்குவாய்கள் எல்லாம் ஒரு நாள் இருக்கிற இடம் தெரியாமல் போகும். என் ஆண்டவருக்கு முன்னாடி இந்த குமுறல்கள், இந்த சத்தங்கள், இந்த சட்டங்கள், இல்லையா, எல்லாம் ஒன்றும் செல்லாது. கூட்டம் போட்டு உட்காந்து திட்டம் போட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்க சபைகளை நொறுக்க கர்த்தருடைய பிள்ளைகளை சித்திரவதை செய்ய ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறாரு. நமக்கென்ன விளையாடுவோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். தம் வாயின் பட்டயத்தால் தமது திருச்சபைக்காய் அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் அந்த பூமியில் அழியாமல் நிற்கும். அந்த வார்த்தை மட்டும்தான் அந்த உலகத்தை ஸ்தம்பிக்க பண்ணும். இதில் உச்சகட்டத்தில் வர்ற ஆள் தான் இந்த அந்தி கிறிஸ்து. இதனுடைய சின்ன சின்ன அடையாளங்களை நம்மளை சுற்றி இருக்கிற பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இது 6ஆம் கிண்ணம் ஐப்பிராத்து நதி வற்றி போக உலகமே ஆடி போயிடும். இதெல்லாம் நடக்கும்போது உலகமே நடுங்கி போயிடும். என்ன நடக்குது, யார் இது, ஏன், எப்படி? அப்போ தான் தெரியும் இந்த அந்தி கிறிஸ்து ஓவராக ஆடுறான். இவன் யாருன்னா பிசாசு, இவன் மனுசர்ப்பம், இவன் கள்ள தீர்க்கதரிசி. இப்போ மனிதன் எப்படி ஆகிறான்? அவ்விதமாக மாறிடுறான், இல்லையா? 7வது கிண்ணம் ஒரு பெரிய பூகம்பமும் பனிமலையும் அந்த கோபகலசத்தின் மூலமாக உண்டாகிறது. ஒரு பெரிய எர்த்குயிக் நடக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சமுத்திரம், இல்லையா, எல்லாத்தையும் பிடிச்சார், நீர்நிலைகள் எல்லாம் பிடிச்சார். அதன் மூலமாக எல்லா ஆதாரமும் அடிபட்டுச்சு. இப்போ என்ன செய்கிறாரு? பூமிக்கு அடியில் பூகம்பம் அப்படியே உழுக்கிறார் அந்த பிளேட்டை. அதில் பெரிய பூகம்பம் உண்டாகி பெரிய சேதம் உண்டாக்கும். அந்தி கிறிஸ்துடைய பல செல்வங்கள் அழிக்கப்படும். அவனுடைய எல்லா விதமான டெக்னாலஜியும் அழிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு?
ஒத்த விரலில் ஒரு பட்டனை வச்சு அழுத்தினா நாங்கள் உலகத்தில் என்ன வேணாலும் செய்வோம்னு சொல்லி இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் முடியும்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற இந்த அறிவியலின் உச்சத்தின் சிங்காசனத்தில் தான் அந்தி கிறிஸ்து தூரம் உட்காந்துருப்பார். அந்த சிங்காசனம் இருளடையும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? நீ எந்த பொத்தான் அழுத்தினாலும் வேலை நடக்காது. பரலோகத்திலிருந்து என் ஆண்டவர் வசனம், அவருடைய வார்த்தை என்னும் பொத்தான அழுத்தணும். கோப கலசம் வந்துருச்சு தர ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் வழக்காடலன்னு நினச்சிட்ருக்காங்க. அது அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் அவ்விதமாக நடக்கும். இன்றைக்கி கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் நடக்கின்ற அவபக்தி உள்ளவர்கள், பக்தியற்றவர்கள், வேத வார்த்தை கீழ்ப்படியாதவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், வசனத்துக்கு தங்களை தாழ்த்தாதவர்கள், விசுவாசிகளை திசை திருப்பி கெடுக்கிறவர்கள், கடவுளுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தாமல் தங்களுடைய சுய லாபத்துக்காக ஓடுகிறவர்கள் எல்லோருமே ஸ்தம்பித்து போவார்கள். நிச்சயமாக அவர்கள் உணரக்கூடிய காலம் வரும். எனக்கு கொஞ்சம் கவலை தான், யாருமே பெரும்பான்மையானவர்கள் உணராமல் இருக்கிறாங்களே ஆண்டவரே. இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி, இந்த ஊழியமெல்லாம் நிகழ்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு உள்ளபூர்வமான உணர்வுபூர்வமான ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவாக இந்த சபையாகிய இந்த ஐக்கியம் அன்பிலே கட்டப்படலை. சபைங்கிறோம், ஊழியங்கிறோம், கர்த்தருங்கிறோம். ஆனால் நமக்குள்ளே என்ன இல்லை? அன்பு இல்லை, தெய்வ சுபாவம், ஆண்டவருடைய தெய்வீக குணங்கள் இல்லையா? இரக்கம், பாசம், பரிவு, ஐக்கியம், ஒற்றுமை, உதவுதல், அந்யோன்யம், பொறாமை கொள்ளாமல், எரிச்சல் அடையாமல், சகோதர சிநேகத்தோடு வளர். அது இல்லை, இன்றைக்கி பார்க்க முடியாது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வன்மமும் ஒரு கோபமும், ஏன் ஊழியம், ஏன் ஜெப, நான் அதை செய்வேன் இதை செய்வேன், இதெல்லாம் நான் எங்கே போய் முடியும் தெரியுமா? இந்த குணங்கள் எல்லாம் ஆவியானுடைய குணங்களா? ஆனால் வானத்துக்கும் பூமிக்கு குதித்து ஆவியானோட வேண்டியது. அப்போ ஆண்டவருடைய தேவ கோபாக்கம் அந்தி கிறிஸ்துவுக்கு விரோதமாக மட்டும்தான் தேவ கோபம்னு நம்ம நினைக்கிறோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ரோமர் 1:18 என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேளாத கீழ்ப்படியாத யாவர் மேலும் தேவ கோபாக்கினை வரும். கர்த்தருடைய வசனத்துக்கு முரணாய் நடக்கின்ற, யோசிச்சு பாருங்கள் தயவு செய்து. அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறோன்றது நம்ம நினைக்கணும். ஏன்னா நம்ம பாட்டில் என்றைக்கோ நடக்க போகிற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி படித்து ஆஹா ஓஹோன்னு சொல்கிறதால எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. அதை நினச்சி நம்ம இந்த காலத்தில் படிக்கிறோம்னா என்னன்னா, இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறது தான் இங்கே செய்தி. அப்போ இன்றைக்கி நான் எப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச வாழ்க்கையை, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன்னா, மனுஷரை பிரியப்படுத்துகிறேன்னா? நடமாடும் ஆலயங்களாகிய கர்த்தருடைய மக்களை மறந்துட்டோம். நடமாடும் ஆலயமாகிய தேவ ஜனங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் அந்த அந்தஸ்தில் பார்க்கல. கட்டடமாகிய ஆலயத்தை கட்டி வச்சுக்கிட்டு, கோபுரத்தை கட்டி வச்சு, சிலுவையை நட்டு வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்ருக்குறோம்? அதை லைட்டு போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு ஜெயன்னு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். சாலமோனுக்கிட்ட சொன்னார், நீ கட்டல ஆலயம் ஏமாத்துறப்பா. பிரதிஷ்டனை சொல்கிறாரு, மனுஷ கட்டுற ஆலயத்தில் நான் அந்த வாசம் இருப்பேனா? நீ அடக்க முடியுமா? நீ கட்டுற ஆலயத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆலயம் சாலமோன் கட்டின எருசலேம் தேவாலயம். நினச்சி பாருங்கள். அதை பார்த்து சொல்கிறார். இயேசு ஆண்டவர் நம் இரட்சகர் சொன்னார், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போட்டால் 3 நாளில் நான் கட்டிடுவேன் அப்படிங்கிறார். அவர் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். எப்படி இருக்கு? அப்போ தன்னுடைய சரீரம் ஆலயம் என்பதை அவங்க காட்டுறாரு. நீ இந்த ஆலயத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் இன்றைக்கி இப்படித்தான் சிஸ்டம். கட்டடங்களையும் தளவாடங்களையும் உபகரணங்களையும் வைத்து ஆராதிக்கிறார்கள். அதை தான் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. வார்த்தையும் வசனத்தையும் அதனுடைய ஜீவனையும் அதில் நடமாடும் ஆலயங்களாக விசுவாசிகளை வழிநடத்துகிற காரியத்திலும் நாம் கண்ணுக்கெட்டா தூரத்தில் பயணிச்சிட்ருக்கிறோம். இன்னும் கிட்டி சேரல் அவரோட. தயவு செய்து இதை ஒரு எச்சரிக்கை சத்தமாக, இதை ஒரு ஆவியானுடைய சபைக்கான இந்த கடைசி கால தீர்க்க தரிசனமாக நீங்கள் நினைத்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு குறித்த நம்ம எச்சரிக்கை நமக்கு இருக்கா? இவ்வளவு நடக்குதே, ஆண்டவர் அந்தி கிறிஸ்து விரோதமாக இவ்வளோ காரியம் செய்கிறாரு. நினச்சா ஆச்சரியமாக இருக்கு. நினச்சி பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற கடல் ரத்தம் வச்சுனா திரும்புகிற பக்கமெல்லாம் எந்த தண்ணியும் கை வைக்க முடியாது, எல்லா ரத்தம்.
யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பயங்கரங்க. இப்போ இது என்றைக்கும் நடக்க போகிறது தான். ஆனால் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? அன்னைக்கு தான் நடக்க போகுது, நமக்கு என்ன பாஸ்டர்? இப்போ நம்ம எல்லாம் ஒரு ஆள் சொல்லி வச்சுட்டாங்க, நமக்கு என்ன, நீங்கள் எல்லாம் பரலோகம் போயிடலாம், ஞானசாரம் எடுத்துட்டா சர்ச்சில் மெம்பர் ஆகிட்டா பரலோகம் போயிடலாம். எங்கே இருக்குது சர்ச்சில் மெம்பர் ஆகிட்டா பரலோகம் போகலான்னு? தயவு செய்து இந்த மாதிரி மாய வார்த்தை, மேஜிக் வார்த்தைகளுக்கு, இந்த 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 குசி எழுப்புகிற இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் மயங்காதீங்க. கர்த்தருடைய சத்திய வேத வசனங்களால் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தினாலே ஒழிய அந்த வரைக்கு நம்ம செல்லவே முடியாது. இதுதான் சத்தியம். அதனால் எந்த அடையாளத்தை பற்றி முன்னாடி போக முடியாது. 7வது பெரிய பூகம்பம், பனிமழை. பனிமழைலாம் சாதாரண பனிமழை இல்லை, கல்லாக வரும், பாறையாக. அத்திவாரத்துக்கு போடுறோம்ல பெரிய கருங்கல் பாறைகள், அதை போல் விழுவும். ஒரு பக்கம் கீழே இருந்த அடி, இன்னொரு பக்கம் மேலே இருந்த அடி. பனிமழை எதை குறிக்கிறது? வானங்கள் அவருடைய கண்ட்ரோலருக்கு அனுப்புகிறார், உரைநிலையிலேயே அனுப்புகிறார். அப்போ என்ன அர்த்தம்? சூரியன் ஒளியற்று செயலற்று அது ஒரு பக்கம் ரேடியேஷன் புண்களை உருவாக்கிச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாரு? ரைட், அதை நிற்கட்டு. இப்போ அடுத்தது சூரிய ஒளி தான் என்ன செய்யுது? அங்கே முகில்களுடைய அந்த உராய்வுகள் மூலமாக ஏற்படுகிற அந்த லைட்டிங் மூலமாக ஒரு உரைநிலையில் இருக்கிற தண்ணீர் திரவ நிலையாகுது. ஆனால் இப்போ திரவ நிலை ஆவதில்லை, உரைநிலையிலே வருது. புரியுது உங்களுக்கு? கர்த்தர் ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆழமான விஷயங்கள். அப்படியே கல்லுகள்லாம் விழுது. என்ன பண்ணுவீங்க? எங்கே போய் ஒழிய முடியும்? பனிப்பாறைகள், பனிமழை அப்படின்னா என்ன அர்த்தங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு வாகனம் ஓட முடியாது, ஒரு லைட்டு தெரியாது. இந்த அண்மை செய்தி, ஐரோப்பா நாடுகளிலே பனிமூட்டத்தினாலே பல வாகனங்கள் மோதி சேதமடைந்து பெரிய விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பனிமலை எல்லாம் அனுபவிப்பீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும் பனிமலை அருமை. ஆகையினாலே அப்போ இப்போ நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் பனிமலை வந்தால். எல்லாம் ஸ்தம்பிச்சிடும். ரோடும் தெரியாது, காடும் தெரியாது, பாதையும் தெரியாது, காடும் தெரியாது, மனுஷங்க தெரியாது, லைட்டே தெரியாது. அவ்வளோ பெரிய கார் லைட்டே வர்றது தெரியாதுங்க. அவ்வளோ பெரிய வாகனத்தினுடைய லைட்டு பாருங்கள், எத்தனை வாட்ஸு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சே. செயலிழந்து போவது. இப்போ எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா செயலிழந்து போகும். பூகம்பம் பேரழிவை உண்டாக்கும். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு காரியமும் இது தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு. ஏன் இவ்வளோ உக்கரம், பயங்கர உக்கரம்? ஏன்னா அவ்வளவு பொறுமையாக இருந்தார். அவருடைய பொறுமை எவ்வளவு! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நான் பொறுமையாக இருந்தேன். நான் இரக்கமுள்ளவர். இந்த பொறுமையை நான் எங்கே சொல்கிறேன் தெரியுமா? பரலோகங்களிலே கேருபாய் இருந்து ஆராதித்து கொண்டிருந்தவன் உன்னதமானவருடைய சிங்காசனத்து மேலே ஏறுவேன், அவருக்கு சமமாவேன்னு யோசிச்சு பாருங்க. ஏசாயா 14, எசேக்கியேல் 28 இந்த பகுதிகள் வருது. ஆண்டவர் இவனுடைய இருதயம் கெட்டு குற்ற உணர்வுகள், குற்ற செயல்கள், சிந்தைகள் வந்தனால அப்படியே தள்ளுறார். நிறைய பேர் கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறேன். பிசாசையை கடவுள் உண்டாக்குனாருன்னு. அதுவே தப்பு. பிசாசை கடவுள் உண்டாக்கலை. பைபிளை முறையாக படிச்சுட்டு கேள்வி கேட்கணும். அதை குறித்த அடிப்படை சிந்தையை வளர்த்துக்கிட்டு கேள்வி கேட்கணும். அப்படி இல்லையா, அறவே சிந்தனை இல்லாட்டி இதை பற்றி சொல்லித்தாங்களேன்னு கேட்கணும். தீய சக்தி எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு. இப்போ இந்த தீய சக்தி தள்ளிட்டார். அடுத்த கேள்வி, அவனை ஏன் அழிக்கலை? நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்பதனுடைய உச்சக்கட்டத்தை இதை விட சொல்லி விளக்க முடியாது. தன் எதிரியாக, தன்னை எதிர்க்க நேரடியாக நின்றவனை தள்ளிவிட்டதோடு இல்லாமல் ஒதுக்கி தனிமைப்படுத்தினார். தனிமைப்படுத்துதல் ஒரு தண்டனை. பரலோகத்துக்குரிய மகிமையை அவன் இழந்து அவனுக்குரிய ஒரு செயல்பாடு கொண்டவனாக தள்ளப்படுறான். அப்போ தூதர்களுக்கு மரணம் இல்லை, அதனால் அவன் மறிக்க முடியாது.
நித்திய மரணம் தான் அவனுக்கு கொடுக்கணும். பொறுமையாக இருக்கிறார். ஏன் உங்கள் ஆண்டவர் சர்வ வல்லவர் தானே, அப்படியே சுன்ற நேரத்தில் அழிச்சிருக்கலாமே. இப்படி குதர்க்கமான கேள்விகள் கேட்பதுண்டு. சர்ப்பமானது வஞ்சித்ததுன்னு பைபிளில் இருக்குதே, ஏன் அது ஆண்டவருக்கு தெரியாதா? யார் சொன்னால் தெரியாதுன்னு? கேருபு இப்படியெல்லாம் நினைப்பான்னு ஆண்டவர் தெரியாதா? யார் சொன்னால் தெரியாதுன்னு? பைபிள் அப்படி சொல்லவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கெல்லாம் தெரியும், அவர் சர்வ ஞானி. ஹல்லேலூயா, அவருக்கெல்லாம் தெரியுங்க. உடனே கேள்வி, அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தானே விட்டேன். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் என்கிற நீங்கள் பார்க்குற கடவுள் வேற, இந்த சர்வ வல்ல கடவுள், இந்த பிரபஞ்சத்தின் கடவுள் வேற. இவர் யார்? தனக்கு தானே சட்டங்களை ஏற்படுத்தி அந்த சட்ட வரம்புக்குள் தன்னை வைத்து அந்த சட்ட வரம்பிலே தன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றையும் இயக்கினவர் அவர். அப்படிதான் இருக்கிறார், இயங்குகிறார், இயக்குகிறார். இதை தான் நாங்கள் எங்களுடைய தியாலஜியில் படித்து கொடுக்குறோம், ஒரு டிப்ளமோலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இதெல்லாம் அவ்வளோ அமேசிங்கான விஷயங்கள். கடவுள் அந்த சட்டத்தின்படி என்ன செய்கிறார் பாருங்க. ஒரு சுதந்திரமான ஒரு 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 இண்டிபெண்டன்சியை கொடுக்குறாரு, ஒரு டெமோக்ரஸியை கொடுக்குறாரு. புரியுது உங்களுக்கு? அது பரலோகத்திலும் சரி, பூமியிலும் சரி. இதுதான் கடவுள். அவர் கடவுள்ன்றதுக்காக யாரையும் ஆட்டி படைச்சி அடக்குமுறை செய்து சர்வதிகாரம் செய்யாத நம்முடைய சர்வ வல்ல தேவன். அதனால தான் அவரை நாம் இந்த சிருஷ்டிகர், இந்த பிரபஞ்சத்தின் ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், மண்ணுயிருக்கெல்லாம் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, ஆகையினாலே நாம் அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த வாதைகளை, இன்னும் இருக்கிற 7களை குறித்து படிக்க போகிறோம். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியேறும்போது கூட அந்த 10 வாதைகளை நான் நினைவுபடுத்தினேன். இங்கே ஒரு 7 வாதைகள் ஆகியன முழுமையை குறிக்கிறது. இந்த முழுமையான கோப கலசங்கள் ஆண்டவருடைய கோபத்தால் நிறைஞ்சிருக்கிறார். அவர் அவ்வளோ இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கத்துக்கு அளவில்லை, அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. மோசே சொல்ற, மோசே நான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட கடவுளை இவ்வளோ உச்ச நிலையில் வந்து கோபப்படுத்தும் போது அதுதான் அவருடைய முடிவுன்னு தெரிஞ்சுக்கணும். 7 கோப கலசம் ஆண்டவருடைய உக்கிர கோபத்தினுடைய அதோட முடியுது. குறிப்பிட்ட வாதையை கொண்டு வந்து எல்லாம் முடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே கர்த்தருக்கு சித்தமான ஜீவனதால் அடுத்த 7களோடு உங்களை சந்திக்கின்றேன். இந்த சிந்தனைகளும் இந்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்பித்த போதித்த இந்த சத்தியத்தோடு கூட நாம் பயணிப்போம். ஆண்டவர் வரும்போது சீக்கிரம் வரப்போகிறாரு. ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு சகல கனமும் மகிமை துதி உண்டாவதாக. அவருடைய அன்பும் இரக்கமும் நமக்கு உண்டாகட்டும். அந்த அன்பு இரக்கத்திலே நாம் வாழுவோம். அதுதான் தெய்வ குணம், அதுதான் ஆவிக்குரிய குணாதிசயம். பேய்த்தனத்துக்குரிய குணங்களை விட்டுவிட்டு ஆவியானவருடைய குணங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. காட் பிளஸ் யூ.